பூஜித் எங்கடா அவங்க அண்ணன் தருணு? நீ வேணா ஃபோன் பண்ணி பாருண்ணா அவனுக்கு. ஏதோ ரா பண்ணி பாரு. ஹலோ தருணு, எங்கடா இருக்கா? வீட்லையா? ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கியா? சரி வாடா சீக்கிரம் கொஞ்சம் இங்கே. சரிடா. ஆ இங்கேடா பண்ணுறீங்க டேய் 2 பேரும்? டேய் வீட்டில் அம்மா கொண்டு போகிறாங்க போ. சரிண்ணா போயிட்டு. டேய் வரீங்களா? படத்துக்கு போகலாம். டேய் இல்லைடா என்கிட்ட காசு இல்லைடா. தானே அவங்ககிட்ட இருக்குது? ஆஹாண்ணா என்கிட்டயும் இல்லைடா. நாடா 2 பேர்கிட்ட காசு கூட இல்லை. நாற்று தான் கேறீங்களோ? டேய் அவன் அந்த மாதிரி பேசிடக்கூடாது. ஒரு மாதிரி பேசுவான். பணத்துக்கு மேலே விளாட்றான்டா. காசு வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் பண்ணுறான். நம்ம கிட்ட காசு இல்லை. சரி விட்றா, அவன் கேரக்டர் அப்படி தானா, நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படியே பார்த்துக்கலாம். ஏய் படத்துக்கு போயிட்டு வரேன், இங்கே உட்காந்து. நடாடி நான் படத்துக்கே போயிட்டு வந்துட்டேன். என்னடா ஒன்று இங்கே நின்றுக்கிறீங்கோ? காசு கூட வாடா இல்லை உங்கள் 2 பேர்கிட்டயும்? டேய் என்னடா பர்த்டே பண்ணுறது? என்கிட்ட காசு இல்லை. சரி நீயாச்சும் போய் கூப்பிட்டு போக வேண்டியதுண்டா. தான் நீலாம் நாற்று தான் லாக்கியோ. டேய் நல்லா அப்படி சொல்லாதடா. என்னலாம் சொல்லாதியா? டேய் என்னடா ஆச்சு? டேய் விட்றா. டேய் பர்த்டே ஏன்டா இப்படி பண்ணுற? டேய் இது மேலே என்ன பேசணும்? அடிதான் 2 பேருமே ஓடுவேன். டேய் இதுதான் நானும் வரேன். அவனாச்சுடா உனாச்சான்? இல்லைடா அவன் சின்ன வயசுலேருந்து அப்படி தானே எதனா நோண்டிக்கினே இருப்பான். என்ன அடிச்சுக்கினே அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணினே இருப்பான்டா. அதுக்கு நீ திருப்பி போட்டு அடிக்க வேண்டியதானே? அதான் இல்லைடா நான் அவனை அடிக்கலாம் மாட்டேன். இத்தனை வருஷமாக என் கூட இருக்கிறான் சின்ன வயசுலேருந்து. இது வரைக்கும் என்னால் அவங்க என்கிட்ட காசு இல்லைன்னு தெரியும். அது தெரிஞ்சு கூட அவன் என்ன இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறான். அவன் அதெல்லாம் ஃபீல் பண்ணாதுப்பா. டேய் நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்ல, தெரியும்டா. அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம் வந்து இருக்கான். என் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு மெசேஜ் மட்டும் பண்ணி தரேன். ஃபோன் பண்ணுறேன். ஏய் அதுக்கு போய் என்னடா இருக்குங்கடா? என்னடா இவ்வளோ குஜாலமாக இருக்கு? இல்லைடா இவகிட்ட பேசினாலே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. இவன் வந்தால் லைஃப் நல்லாயிருக்கும். இவ தான் என் உலகமே. மெசேஜ் பண்ணுறா ரிப்ளைலாம் வருதா? பண்ணிட்டு தான் இருக்கான். ரிப்ளைலாம் பண்ணுறா. சரி நல்லா இருந்தா சரி. டேய் சரி நான் வீட்டுக்காச்சும் போகிறேன். எங்கள் அம்மா செல்லேருந்து வேணா நான் வந்துட்டு அவளுக்கு மெசேஜ் பண்ணுறேன்டா. சரிடா நீ போய்ட்டுடா. மதியானமாக ஒரு சாப்பிட்டுக்கிட்டு வரலாம்டா. சரிடா. அவட பேசும்போது ஒரு மாதிரி ஆப் ஆயிடுச்சா. சரி அதனால நான் போயிட்டு அவளுக்கு அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டு வரேன். சரிடா. சரி அந்த ஹரிஷ் அடுத்த விட்டு வந்தானு வச்சுக்கோ, அவன் அடிக்கலாம் விடாதுடா. நீயும் கொஞ்சம் அடிக்க போயிருந்தா. சரி. ஆனால் ஏர்ட் ஆயிடுச்சு அவன் பேசினது தான். சரி விடு. சரி நான் போய்ட்டு வரேன்டா. பேடா. சரி. போய்ட்டு வரேன். சரி பாய்டா. மதியானவா? ஆண்டா. ஆமாடா நான் லவ் பண்ணுற பொண்ணு வேறு தனா இன்ஸ்டாயில் வந்துருந்தா. நீ தனாகிட்ட செல் வாங்கி ஓப்பன் பண்ணி இது பண்ண அவ்வளோதான் பண்ணுறேன். வீட்டுக்கு போயிட்டு லவ் பண்ணுறேன்டா. வீட்டுக்கு போய்ட்டு எங்கள் அம்மா செல் வாங்கி பண்ணேன். சரி பேடா. இன்னும் அங்கே யாரோ இருக்கா? பரத்து போல. சரி இருப்போம்.
டேய் அன்னைக்கு சும்மா எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, அதனால தான் அடிச்சிட்டேன். கோச்சிக்காதரா அதுக்கெல்லாம். அதெல்லாம் விட்றா பரவாயில்ல. விடு, கோச்சிக்காத. விட்றா விட்றா. ஏன்னா தருண் ஃபோனில் வந்துட்டு இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறாங்கம்மா. ஆண்டா ஆமாடா, அவன் வந்து என் ஃபோனில் தான் மெசேஜ் பண்ணுறான். அவன் ஆள் தான் மெசேஜ் பண்ணாம. ஆமாடா. அப்புறம் போனால் வீட்டுக்கு தான் அவங்க அம்மா ஃபோனில் போட்டு மெசேஜ் பண்ணலாம். ஏய் இதான் ஐடி கார்ட்டை வந்து ஏன்டா காட்டுறா பார்க்கலாம். இதை பாரு. இருந்தாலே நான் போயிட்டு வரேன். சரி. டேய் தானே ஆளுக்கு தான் மெசேஜ் பண்ணடா. டேய் இல்லைடா, நான் எதுவும் அப்படி பண்ணலடா. டேய் யாருன்னே தெரியலடா, இந்த மாதிரி ஆளுக்கு வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ஏதோ என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்கான்டா. அவள் தான் எவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தேன். யாராக இருக்கும்டா, நீ எதாவது தெரியுமா? ஏன்டா என்கிட்ட பரத் இன்ஸ்டா ஐடி கேட்டான்டா அவன் ஆளுக்கு. டேய் இப்போ தானே வந்தான், கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தான்டா. இது உன் ஆள் இன்ஸ்டா ஐடி கேட்டான்டா. எதுக்கு நானும் கேட்டேன். இல்லைடா சும்மா காமிடான்னு கேட்டான், அதனால காமிச்சேண்ணா. பாரத்தங்கடா இப்போ தான்டா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான். சரி அதானே நான் போயிட்டு வந்தேன். டேய் எங்கடா போகிற? இல்லைடா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் போயிட்டு வந்தேன். சரிடா. நடா இது பரத் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு தெரிஞ்சுருந்தா அவங்ககிட்ட ஐடியா காமிச்சிருக்க மாட்டேன். டேய் பரத் என்னடா இப்படி பண்ணிட்ட? டேய் நானடா பண்ணேன். டேய் நான் உன்னை நம்பி தானே தருணம் ஆன்லைட்லாம் கொடுத்தேன். நீ என்னடா இப்படி பண்ணி வச்சுக்கிற? ஆமாம் அப்படிதான் பண்ணும். டேய் அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ? டேய் அப்படிலாம் பேசாதடா. அப்படிலாம் இதுக்கு மேலே அவனை விட்றதா இல்லை. சின்ன வயசுலேருந்து நானவோ பண்ணிட்டான். அவனை விட்றதா இல்லை. தருண விட்டு சொல்லிட்டு அவனை விட்றதா இல்லை. ப்ரோ ப்ரோ ஒரே நிமிஷம் உங்கள் ஃபோனு தாங்க. ஏய் என்ன தம்பி? ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, கொஞ்சம் ஃபோன் மட்டும் கொடுங்க ப்ரோ, ஒரு எமர்ஜென்சி. என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, ஃபோன் மட்டும் கொடுங்க. டேய் தருணம் எங்கடா இருக்க? கொஞ்சம் வாடா இங்கே. நான் தானே இப்போ சொன்னேன். டேய் இந்த மாதிரி அவன் பரத் அடிச்சிட்டான்டா. கொஞ்சம் சீக்கிரம் வாடா, அட்டியில் தாண்டா இருக்க. சீக்கிரம் வாடா. ப்ரோ இந்த ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. என்ன ஹெல்ப் பண்ணுடா? இல்லை ப்ரோ நோ தேங்க்ஸ் ப்ரோ. சரி பத்திரம். ஓகே. என்னடா ஆச்சு? டேய் பரத் வந்து அடிச்சுட்டு போயிட்டான்டா. எப்போ வச்சா வந்து? அரை மணி நேரம் முன்னாடி இருவான்டா. டேய் என்னடா சொல்கிற? டேய் உண்மையாக தானே அடிச்சுட்டு போயிட்டான்டா அவன் பரத். டேய் அவனை போட்டுலாமா சொல்கிறா? டேய் என்னடா சொல்கிற? டேய் இப்போ யாரே கிடைக்காத மாதிரி அவன் பண்ணிட்டான். எனக்கும் இப்போ யார் இருக்கா சொல்லி அவனை போட்டு ஏதாவது பண்ணிடலான்டா. அவனை சும்மாவே விடாதா? சரிடா, அவனும் எனக்கு சின்ன வயசுலேருந்து நானமோ பண்ணிட்டான். அதெல்லாம் பக்கையே வச்சு போட்டுடலாம் மச்சான். இன்னைக்கு நைட்டு அவனை போட்டுடலான்னா சொல்கிறான். சரிடா. டேய் தானா அவன் ஒரு 8 மணிக்கு ஏதாவது வரும் கடைக்கு. அவனுக்கு ஒரு சின்ன கத்தி மட்டும் எடுத்துருவான்.
வந்துடா. எத்தனோட சீர் எத்தனோட தானா டேய் சீர் எத்தனோட போறா டேய் அவ்வளோதானா தானா இவன் சோழி இங்கே முடிஞ்சிச்சு பார்ப்பலாம்